8th standard chapter 5 geometry la exercise 5.2 la third sum பார்ப்போம். check whether the given sides are the sides of a right angle triangle using Pythagoras theorem. அதாவது கொடுக்கப்பட்ட அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பித்தாகரஸ் தியரம் எந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்க 10th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம்னா என்ன, இந்த லாங்கஸ்ட் சைடு தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹைபோட்டனஸ் கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதை ரொம்ப டீட்டெயில்டாக 10th படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இதில் எப்படி நம்ம சைட்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸுக்கு என்ன பேர் கொடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ பி. இந்த லாங்கஸ்ட் சைடை எப்போவுமே சீன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. லாங்கஸ்ட் அதாவது அளவு அதிகமாக இருக்கிறத சீனும் மீதி இருக்கிறத எதை வேணாலும் ஏ எதை வேணாலும் பின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30 40 50 இந்த 3 வேல்யூவில் இதில் தேர்ட் சம் போடுறேன் நான். 30 40 50 இந்த 3த்தில் எது பெரிய வேல்யூவோ அது சியாக மாறிடும். ஸோ அப்போ இது சீன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவோ அதை ஏபின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போது ஏ உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 30, பி உடைய வேல்யூ 40, சி உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ அப்போது பித்தாகரஸ் தியரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மாலஸ்ட் சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அந்த ஆன்சர் லாங்கஸ்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏவை ஸ்கொயர் பண்ணணும், பியை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்படி வர ஆன்சர் எதுக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சியை ஸ்கொயர் பண்ணி வரதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போது இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிப்போம். ஏ ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 30யை நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 40யை ஸ்கொயர் பண்ணணும். இந்த மாதிரி ஜீரோஸில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3யை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 9, 0 ஸ்கொயர்னால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0வை 2 தடவை போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது 0 0 அதாவது 30 × 30. 30 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா 30 × 30. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 900. அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 2 தடவை 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ 16,600யும் 900யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2500. இதை அப்படியே வச்சுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயரை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்போ சி ஸ்கொயர் தனியாக எடுத்து வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ சி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயர்னா என்னது 50 × 50 அல்லது 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, 2 0 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆன்சரும் சேமாக இருக்குது. அப்போது தேர்ஃபோர் நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இந்த ஆன்சரும் சமமாக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் த கிவன் சைட்ஸ், அப்படியே இந்த கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதலாம். கிவன் சைட்ஸ் ஃபார்ம் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சம்ஸும் இதே மாடல் தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம் பாருங்கள். இது வந்துட்டு திரும்ப உங்களுக்கு என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இதுக்கும் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இந்த சம்மை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்மாலஸ்ட் 2 சைடை ஏபின்னு வச்சுக்கோங்க, லாங்கஸ்ட் சைடை சின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்மாலஸ்ட் 2 சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 12, பி இஸ் ஈக்குவல் டு 13. அப்போ பிக்கஸ்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, அதை நான் சின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த 2 சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், ஏவை ஸ்கொயர் பண்ணுறேன்னா 12 ஸ்கொயர், பியை ஸ்கொயர் பண்ணுறேன்னா 13 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 144, 13 ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னா 169. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 313. ஓகேங்களா? இது எதோடைய வேல்யூ, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சியை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ சி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 15 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15 × 15 தட் இஸ் 225. இப்போது இது சி ஸ்கொயருடைய வேல்யூ. நம்ம செக் பண்ண வேண்டிய 2 வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இன்னொன்று சி ஸ்கொயர். 2 வேல்யூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரதுனால நீங்கள் லாஸ்ட்டில் எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ தேர்ஃபோர் ஒரு சம்மை போடுறத விட அதை லாஸ்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை கிளியராக பண்ணிடணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னா கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். தேர்ஃபோர் the given sides does not form a right angle triangle. No, the sides are not right angle triangle அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது கொடுக்கப்பட்ட பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். இதில் இருக்கக்கூடிய மீடிய சப்டிவிஷன்ஸும் இதே கான்செப்டில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.